நம்ம ஏறி வர்றது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. அண்ணன் பாருங்க ரெஸ்ட் எடுத்து 700 படிக்கிட்டு ஏறிட்டார். என் நேம்னா நரேஷ். ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே. இது என்னடா சோதனை இது? படிக்கட்டுலேருந்து இறங்கி வந்தால் ரோடு இப்படி இருக்குது. ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். ரோடெல்லாம் கிடையாது, வெறும் பாறை தான். என்னோடய ஷூ கண்டிப்பாக ஒழுக்கும். இங்கே வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. அதாவது அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகும்போதே எனக்கு ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுத்துச்சு, முடியல ஏறாத அப்படின்னு. இது அதையும் கேட்காம தலைகளாகத்தான் குதிப்பேன்னு வந்தேன். அதே ஃபைனலாக வந்து ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டேங்க. நம்ம டாப் பாக்ஸ்குள்ளே வந்து நம்ம லக்கேஜ் எல்லாத்தையுமே உள்ளே விட்டு சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம கையில் வந்து ஒரே ஒரு ஹெல்மெட் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா கீழே வந்து 1140 படிக்கட்டு இறங்கணும். அதனால் கேரி பண்ணிட்டு போகிறதெல்லாமே ரொம்பவே கஷ்டம். ஸோ வந்து இங்கேருந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே நம்ம கீழே போகலாம். பைக்குமே மாற்றிருக்கேன். ஸோ மெதுவாக பேசினாலே போதும், நமக்கு அந்தளவுக்கு கேட்கும், பிரச்சனை இல்லை. பார்ப்போம். வாட்டர் ஃபால்ஸ் டிக்கெட் எவ்வளோன்னு தெரில, கேட்டுப்போம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 30 ரூபா வருது. கேமராண்ணா அப்படியா? சரி, ஓகே. கேமராக்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. கேமராக்கு தனியாக 50 ரூபா எக்ஸ்ட்ரா. டிக்கெட் கொடுக்கணும். அவ்வளோதான், டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நமக்கு ஒரு 30 ரூபா, கேமராவுக்கு வந்து ஒரு 50, டோட்டலாக வந்து 80 ரூபா. மைக் மாட்டிருக்கிறனால பிரச்சனை இல்லை. நம்ம எவ்வளோ ஸ்லோவாக பேசினாலுமே கேட்கும், ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்கு. ஸ்டார்ட் ஆகுது 1140 படிக்கட்டு வந்து நம்ம இறங்கணும். வாட்டர் பாட்டிலாம் எதுவுமே கொண்டு வரல, எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில, பார்ப்போம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, முடிஞ்ச அளவுக்கு இதுவாகவே இருக்கும். கொடுங்க. ஏற முடியல, இல்லைண்ணா கஷ்டமாக இருக்கு. தண்ணி பாட்டில் தான் கீழே கிடைக்குமா? எதுவுமே கிடைக்காது. ஓ, இறங்கும் போது கூட கொஞ்சம் ஈஸியாக இறங்கிடலாம், ஏறும்போது தான் ரொம்ப கஷ்டம். ஏறும்போது கஷ்டமா இருக்குல்லண்ணா? ஆமாம், யூடியூப்ல வரும்ண்ணா. சேனல் நேம் தான் கிரீன் த்ராட்லெஸ்ண்ணா, மோட்டோ விளாகிங். ரொம்ப தூரம் மெதுவாகவே இறங்குவோம். ஃபாஸ்ட்டாக இறங்கணும்னு வைங்களேன், அப்புறம் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். போகிற வழியில் ஒரே ஒரு டீ கடை மட்டும் இருக்குது, ஜூஸு டீ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வாட்டர் பாட்டிலில் எதுவுமே இல்லை. சரியான பள்ளமாக இருக்கே. இந்த மேடு ஏறுறது கண்டிப்பாக முடியாது. போகும்போதே பயமுறுத்தீங்கன்னா அப்படியே ரிட்டர்ன் போயிடுவோம். கால்வாசி தானா? ஏறுங்க ப்ரோ, ஃபாஸ்ட் ஏறுங்க. பொறுமையாக இறங்குங்க, ஏறும்போது ரொம்ப டயர்டாயிரும். மெதுவாகவே இறங்குங்க. ஏறும்போது லோக்கலா நீங்க? சரி. அப்புறம் என்ன, எந்த ப்ரோ நீங்க? சேத்தமங்கலமா? ஓகே. எல்லாருமே யூடியூப் சேனல் தான், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. சூப்பர் ப்ரோ. ஓகே, நான் அப்படியே கீழே போகிறேன். பாய். வேறு லெவலில் இருக்கு. ஆனால் பக்காவாக போஸ்ட் கொடுக்குறீங்களே. வேறு லெவலில் இருக்குது.
இன்னும் நம்ம இறங்க வேண்டிய தூரம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையாவே இருக்குது. பாதி தான் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமாக இருக்குது. ஓ, இன்னுமே போகணுமா? இன்னும் முடியும்னு பார்த்தா இன்னும் போயிட்டே இருக்கு. இங்கே இருக்கு பாருங்க. இங்கேருந்து அப்படியே இறங்கி வந்து அப்படியே கீழே போகுது. அவ்வளோ தூரம் இருக்கு. ஏற்கனவே கால் கொஞ்சம் வலிக்குது. ட்ரை பண்ணி போவோம். வர வழியில் வியூ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நமக்கு அதிரப்பள்ளி ஃபால்ஸில் கூட இந்த அளவுக்கு தெரியல. பட் வந்து இந்த ஃபால்ஸ் கீழே இறங்கும் போது வியூஸ் பார்க்க சூப்பராக இருக்கு. ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோன்னு. கீழே கொஞ்சம் போய் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டே போவோம். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஆவா, உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ அப்படியே கிளம்போம். வாட்டர் ஃபால்ஸ் கீழே போகிறது ரொம்ப டாஸ்காக தான் இருக்குது. தண்ணி வருது, அதில் தண்ணி வருது. ஓகே, தண்ணி நல்ல தண்ணி தாங்க. வாட்டர் பாட்டிலில் எதுவும் இல்லாமல் வர்றதுக்கு அங்கங்கே வந்து பைப் வச்சுருக்காங்க டேங்க்கில். ஸோ தண்ணி வருது, நல்ல தண்ணியாக தான் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. பட் வந்து வயசானவங்க, குழந்தைங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கீழே ஸ்டெப்ஸ் வந்து அப்படி இருக்குது, நெட்டு குத்தலாம் இருக்குங்க. அதிரப்பள்ளி ஃபால்ஸே வந்து என்னால் முடியல. இது வந்து அதை விட 2 மடங்காக இருக்குது. அப்பா, இறங்கும் போது ஓரளவுக்கு இறங்கிடலாம், ஏறுறது தான் ரொம்ப கஷ்டம். பட் போகிற வழி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்படி காட்டுக்குள்ளே ட்ரக்கிங் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது ரூட்டு. அந்த பக்கம் பாறை, மரம் அந்த மாதிரி இருக்குது. ஏறும்போது தான் சாகணும். கொடுங்க ப்ரோ, எடுத்துறேன். தர இதே எடுக்கிறேன், அதே எடுக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கற்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே. இப்போ கட்டுங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சேனலில் வரும் ப்ரோ, க்ரீன் த்ராட்லர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஆமாம், மோட்டோ விலாகிங். கண்டிப்பாக ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துருச்சு. சத்தம் கேட்குது, பட் இன்னும் ஃபால்ஸ் பார்க்கல. பார்ப்போம். ஃபால்ஸ் தெரியுது இப்போ தான். இன்னும் இங்கேருந்துமே கொஞ்சம் இறங்கணும் போலையே. ஃபைனலாக வந்து ஃபால்ஸ் பக்கத்தில் வந்து எத்தியாச்சு. ஓ, ஆனால் கேமராக்கு அந்த அளவுக்கு தெரியாது, பக்கத்தில் போனால் தான் தெரியும். வேறு மாதிரி இருக்குங்க. ஓ, நம்ம வர நேரம் நல்ல தண்ணி வருது. ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு. கீழே இருக்கிற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது மேலே ஏறுறது பயங்கரமான டாஸ்க்கு. ஃபால்ஸ் தெரியுது பாருங்க. இது என்னடா சோதனை இது? படிக்கட்டுலேருந்து இறங்கி வந்தா ரோடு இப்படி இருக்கு. ரியல் ட்ரக்கிங் தான். ரியல் ட்ரக்கிங்கு போகிறோம். இங்கேருந்து ஃபால்ஸ் பக்கத்தில் போகிறது பெரிய அதிசயம் போல் இருக்குது. ரோடு எப்படி இருக்குது பாருங்க. ரோடெல்லாம் கிடையாது, வெறும் பாறை தான். என்னோட ஷூ கண்டிப்பாக ஒழுக்கும், ஏன்னா இது அட்வென்ச்சர் ஷூ கிடையாது. சக்ஸஸ்ஃபுல்லாக டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இறங்குறது இன்னும் ஏறுறது இருக்கு. அவ்வளோதாங்க. ஆகவே இங்கே வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுத்துகிட்டு
அப்படியே வந்து கிளம்பியாச்சு. இறங்கிட்டோம் ஓரளவுக்கு. ஓகே, பிரச்சனை இல்லை. இறங்கும் போதே கால் கொஞ்சம் நடுங்குச்சு. இப்போ ஏறுறது தான் வந்து அதை விட பெரிய டாஸ்க்கு. இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஒரு 20 மீட்டர் க்ராஸ் பண்ணுறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும் போல். ஏறுறது தான் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. பார்த்து போகணும். அவ்வளோதான், இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். இங்கே ஃபுல்லாக வந்து ஸ்டெப்ஸ் தான். 1140 ஸ்டெப்ஸு. ஓ, எப்படி ஏற போகிறோன்னு தெரில, பார்ப்போம். ஒரு 1/4 மணி நேரத்தில் ஏறி போனோன்னா சீக்கிரம் அடுத்தடுத்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து போக முடியுமான்னு பார்ப்போம். சொல்லிக்கிட்டே ஏறணும். இனிமேல் வாட்டர் ஃபால்ஸ் பக்கம் வருவியான்னு சொல்லிட்டே ஏறணும். என்ன முடியல. கால்வாசி தூரம் கூட க்ராஸ் பண்ணி வைக்க மாட்டோம். அதுக்குள்ளேயே மூச்சு வாங்குது. தண்ணி தான் கிடக்குது. தண்ணி கொண்டு வரல, வெயிட்டாக இருக்கும்ன்ட்டு. தண்ணி குடிக்கணுனாலே கொஞ்சம் மேலே போகணும். ஷோபா முடியல. அதாவது அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகும்போதே எனக்கு ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுத்துச்சு, முடியல ஏறாத அப்படின்னு. இது அதையும் கேட்காம தலைகளாகத்தான் குதிப்பேன்னு வந்தேன். இப்போ அதே மாதிரி போயிட்டுருக்கு. இன்னும் இதில் ரொம்ப தூரம் இருக்குது. கால்வாசி தூரம் தான் ஏறி இருக்கும். அதுக்கே நாக்கு தள்ளுது. அங்கே தண்ணி இருக்குது. ராஜஸ்தானில் குடி நோண்டி தண்ணி வந்துச்சுன்னா அதிசயமாக பார்ப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு டேங்க் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஓவா முடியலைங்க, அவ்வளோ டயர்டாக இருக்குது. மூச்சு வாங்குது. கொஞ்சம் மூச்சு வாங்க நின்னதுக்கப்புறமா தண்ணி குடிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 700 படிக்கட்டு வந்து க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். இன்னொரு 500 படிக்கட்டு இருக்குது. டோட்டல் 1200 இருக்குது. என்னால் ஏற முடியல. அவர் பாருங்கள், அந்த ப்ரோ எப்படி போகிறாரு. பெரிய விஷயம். நானே ஒரு 70 கிலோ தான் இருப்பேன். என்னால் ஏற முடியல. எனக்கு தெரிஞ்சவர் அதிகமாக தான் இருப்பார். நான் அவரே இவ்வளோ தூரம் ரெஸ்ட் எடுக்காமல் நின்று மேலே ஏறிட்டார். பெரிய விஷயங்க. ட்ரை பண்ணி மேலே போயிடும். நம்ம ஏறி வர்றது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. அண்ணா பாருங்க, ரெஸ்ட் எடுத்து 700 படிக்கட்டு ஏறிட்டார். நேம்னா நரேஷ். சூப்பர் ப்ரோ. அப்படி மேலே ஏறி வாங்க. வாங்க கை நடுங்குது இல்லையா, பார்த்து வாங்க. அண்ணா நம்ம கூட சேர்ந்து ஏறி வராரு. பெரிய விஷயம். வாங்கி தருவோம். இன்னும் இருக்கு. இன்னொரு 40% இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய் ப்ரோ. நம்ம ஏறி வந்த பாதை. ஃபைனலாக மேலே ஏறி முடிச்சாச்சு. ஒரு வழிக்கு நாக்கு தளத்தில் ஏறியாச்சு. லாஸ்ட் ஒரு 30 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதோட கங்கை வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒரு வழியாக முடிஞ்சுங்க. இனிமேல் வாட்டர் ஃபால்ஸ் பக்கம் வருவா அந்த மாதிரி தான் இருக்குது. 1140 படிக்கட்டு. கிட்டத்தட்ட மொத்தமாக கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா 2280. 2280 படிக்கட்டு வந்து க்ராஸ் பண்ணி மேலே வந்துட்டோம். முடியலைங்க. மேலே போய் அப்படியே ஸ்டேஜ் பண்ணி தான் அவ்வளோதாங்க. வாட்டர் ஃபால்ஸ் வந்து கீழே இறங்கிட்டு மேலே ஏறியாச்சு. கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ஃபுல்லாக க்ளவுடியாக, ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. பட் கீழே இறங்கி மேலே ஏறுறது சாதாரண விஷயம் கிடையாது. பயங்கரமான டாஸ்க்கு. கிட்டத்தட்ட 1200 படிக்கட்டு இருக்குது இறங்குறதுக்கு மட்டும். ஏறுறதுக்கு 1200. டோட்டலாக வந்து 2400 படிக்கட்டு வந்துருக்கு. இறங்கி ஏறுறது ரொம்பவே ரிஸ்க்கு. போகும்போது வாட்டர் பாட்டில் மறக்காமல் கொண்டு போங்க. நான் இறங்கி ஏறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஃபால்ஸ் போக முடியுமான்னு தெரில, மழை வேறு தூருது, பார்ப்போம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ஒரு வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மழை வேறு பெய்யுது. ஓகே, இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.